நம்ம போன வீடியோவில் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தோம். ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, எம்எஸ்எஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு 7 கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பேங்க் ரேட். இந்த பேங்க் ரேட்டிங் இஸ் நத்திங் பட் இது வேறு ஒன்றும் கிடையாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை ஆர்பிஐ டு கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ கமர்ஷியல் பேங்க் வந்து ஆர்பிஐயில் வாங்கக்கூடிய கடன் இருக்கு இல்லையா, அதற்காக விதிக்கப்படக்கூடிய ஒரு வட்டி விகிதம் தான் நம்ம பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த வருஷம் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.65%. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எம்எஸ்எஃப் அப்படின்னு ஒரு இது பார்த்தோம் இல்லையா, அர்ஜென்ட் சிச்சுவேஷனில் பேங்க் கடன் வாங்குறது, அதுக்கு என்ன சார்ஜ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் இந்த வருஷமும் இருக்குது 4.65 அப்படிங்கிறது. இது கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐட்ட வாங்கக்கூடிய கடனுக்காக ஆர்பிஐ வசூலிக்கக்கூடிய ஒரு வட்டி விகிதம் தான் பேங்க் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். அடுத்தது இதை ஃபாலோ பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டுங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஒரு பேங்க் வந்து டெபாசிட்டாக வாங்குது இல்லையா, நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து பணம் கலெக்ட் பண்ணி அதை டெபாசிட்டாக வச்சிருக்கு இல்லையா, அது வாங்கினோன்னா அது அப்படியே அவங்க செலவழிச்சிட முடியாது. ஸோ ஆர்பிஐ என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் செய்யணும். இப்போ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் ஒரு டெபாசிட்டாக கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த மொத்த பணத்தில் இருந்து ஒரு 3% கேஷாக ஆர்பிஐயில் நம்ம டெபாசிட் பண்ணிடணும். அதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இதில் எந்த குழப்பமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர், அதாவது வந்து ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. எப்படி நம்ம வந்து மொத்தமாக அந்த பேங்க் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டெபாசிட் பணத்துலேருந்து ஒரு 3% எடுத்து அங்கே வைக்குதோ, அதாவது பொதுவாக வந்து நீங்கள் சிஆர்ஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 to 5% வரைக்கும் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிஆர்ஆர் ரேட் வந்து 3%. அதுவும் கேஷ் ஃபார்மில் இருக்கணும், ரொக்கமாக கொண்டு போய் ஆர்பிஐயில் வைக்கணும். ஆனால் இந்த எஸ்எல்ஆரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அசட் ஃபார்மில் வைக்கணும். அதாவது கோல்டாக வாங்கியோ இல்லை கவர்மெண்ட்டுடைய பாண்டையோ இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டியோ வாங்கி வைக்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இதுக்கும் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%லேருந்து 40% வரைக்கும் இது இருக்கும். ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய எஸ்எல்ஆர் ரேட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 18%. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டூலு. இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மானிட்டரி பாலிசியில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ரைட்டுங்களா? ஸோ இந்த மானிட்டரி பாலிசி பார்க்கும்போது இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது நமக்கு புரியும். ரைட். இது அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ரேட். பேஸ் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேங்க்குக்கு இடையில் நிறைய போட்டிகள் இருக்கும். ஸோ போட்டியில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப குறைக்கவும் முடியாது, அதே நேரத்தில் யாரும் போட்டிக்கு இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாகவும் கொடுக்க முடியாது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஆர்பிஐ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த ரேஞ்சை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய மினிமம் பேஸ் ரேட் வந்து இப்போ கொடுத்துருக்கப்பட்டது 8.15% டு மேக்ஸிமம் வந்து 9.40% வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இன்பிட்வீனில் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் இது அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கொரோனா இருக்குது. அப்போ நமக்கு வந்து மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சப்ளை ஆஃப் மணி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மார்ச் மாதத்தில் அதை ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆல்ட்ரேஷன் எப்போவும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சேவிங்ஸ் டெபாசிட் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு தெரியும், நம்ம ரொம்ப கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க கம்பெனிக்கு, அதே மாதிரி நம்மளுடைய இண்டிவிஜுவல் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இந்த கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட்டில் நம்ம அன்றாடம் பணம் போட்டு எடுப்போம் இல்லையா, இது 3 மாதத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு நமக்கு பேங்க் என்ன செய்யும், வட்டி விகிதம் நமக்கு கொடுக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கரண்ட் சேவிங்ஸ் டெபாசிட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்றைக்கு தேதியில் 3 to 3.5% அப்படின்னு ஆர்பிஐயால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ரைட். அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம் டெபாசிட் ரேட். நம்மளுடைய பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக வங்கியில் டெபாசிட் பண்ணி வைக்கிறதுக்கு அதற்கு நமக்கு வந்து என்ன செய்கிறாங்க, பிரதிபலனாக கொடுக்கக்கூடிய அந்த வட்டி விகிதத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேம் டெபாசிட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்றைய சூழ்நிலையில் ஆர்பிஐனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்டி விகிதம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5.7%லேருந்து 6% வரைக்கும் இருக்குது. ஆனால் இங்கே சீனியர் சிட்டிசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த மாதிரி டேம் டெபாசிட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 0.5% அதிகமாக கொடுக்கப்படுகிறது. ரைட்டுங்களா? ரைட். இன்னொன்று என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் ரேட். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரொம்ப 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 குறுகிய கால ஒரு ஷார்ட் டைம் லோன் பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு நாள்லேருந்து 14 நாளுக்குள்ள பேங்க்கு மற்றவங்ககிட்ட வாங்கினாலோ இல்லை நம்மளை மாதிரி தனி நபரோ இல்லை ஒரு கம்பெனியோ ஒரு அர்ஜென்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு நாள் காலத்துலேருந்து 14 நாள் காலத்துக்குள்ளே நம்ம வாங்குவதற்காக சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த வட்டி விகிதத்தை தான் நம்ம கால் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கான மினிமம்
இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.85%. மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா 4.55%. இதில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் மற்றவங்கள்ட்ட வாங்கும்போது அதனுடைய கால் ரேட் வந்து மிக குறைவாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பேங்க்கு மற்றவங்களுக்கு கொடுக்காங்க, அந்த ஷார்ட் டேர்ம் லோன் கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய கால் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏறத்தாழ ஒரு 7 கான்செப்ட் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் இதை தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் பேங்கிங் டெர்மினாலஜி பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். நீங்கள் சும்மா இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்படின்னா தான் நமக்கு அது அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டெர்மினாலஜியும் நமக்கு தரவாகிற பட்சத்தில் நமக்கு பேங்கிங்கை பற்றி ஒரு தரவான நாலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்னும் இதே போல் பல டெர்மினாலஜியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துக்குமார். வணக்கம்.